ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வீட்டுக்குங்க. எங்கள் அம்மா வீடு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. ஆனால் அந்த வீட்டில் இப்போ யாரும் இல்லைங்க. அவங்க வெக்கேஷனுக்கு மட்டும்தான் வந்து போவாங்க. இன் பிட்வீன் ஏதாவது விசேஷம் அப்படி இருந்ததுனாலும் வந்து போவாங்க. அப்போ யாரும் இல்லாத வீட்டுக்கு நான் ஏன் போகிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. அது நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேங்க. போகிற வழி எல்லாமே ரொம்ப சீனிக்காக இருக்குங்க. அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணி காட்டலன்னு தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ரப்பர் மரங்க. இதுலேருந்து தான் ரப்பர் பால் எடுத்து அதை ஷீட் பண்ணி வேறு வேறு ப்ராடக்ட்ஸாக தயார் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி செமையாக இருக்கா? எங்கள் வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஹார்ட்லி ஒரு 50 மீட்டர்ஸ் தாங்க எங்கள் அம்மாவோட வீடு இருக்குது. பெரியம்மா வீட்டிலேருந்து கீ வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். கீ வாங்கிட்டு கரெக்டாக கிளம்பும்போது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த முன்னாடி தெரியிற வீடு தாங்க என்னோட அம்மா வீடு. இதுலேருந்து அந்த கீழே ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா தான் நான் முன்னாடி அதை தண்ணி காமிச்சேனே அந்த இடத்துக்கு போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருங்க நான் எதுக்காக இங்க வந்தேன்ட்டு. இப்ப புரியுதுங்களா எதுக்கு வந்தேன்னு? இதோட பேரு தாங்க ரம்பூட்டான். நல்லா ஸ்வீட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த தென்னை மரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குங்க. 3 இயர்ஸ் ஆகுதுங்க இது வச்சு. அதுக்குள்ளே பாருங்க அதில் பூவே வந்துருச்சு. இந்த ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஒரு மேங்கோஸ்டின் ஃபேமிலியில் பட்ட ஃப்ரூட்டுங்க. இதோட நேம் வந்து பராபா. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் புளிப்பு ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க. இந்த ஃப்ரூட்டை வந்து நாங்கள் மலையாளத்தில் ஜாம்பக்கான்னு சொல்லுவோங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஸ்வீட் தாங்க, அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதுவுமே சேம் ஃப்ரூட் தாங்க, பட் கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இந்த ரம்பூட்டானோட டேஸ்ட்டுமே நல்ல ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். இந்த ஜாஸ்மின் அண்ட் மஞ்சளோட செடி வந்து யூஸ்வலாக கேரளாவில் ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சிச்சுன்னா இதை வந்து கம்பல்சரி வீட்டை வாசலில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஹவுஸ் வார்மிங் முடிஞ்ச கையோட வச்சுருந்தாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வருஷம் வெக்கேஷனுக்கு வரும்போது இந்த மஞ்சள் செடியிலேருந்து எப்படியும் 2 to 3 kgs மஞ்சள் கிடச்சிருங்க.
இந்த பப்பாளி மரத்தோட பேரு தாங்க ரெட் லேடி. இதுல எப்பவுமே காய் இருக்குங்க. இப்ப நம்ம வந்த வேலையை ஆரம்பிப்போமா? அவ்வளவுதாங்க. இங்க நிக்கிற எல்லா ரம்பூட்டானையும் பறிச்சுட்டு இதை பேக் பண்ணி இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து எங்க சென்னையில இருக்கிற அம்மாக்காக பேக் பண்ணி அனுப்பணும். நான் மேலே ஏறதை பார்த்த உடனே என் ஹஸ்பண்ட் பயந்துட்டாருங்க. அவர் பக்கத்துலேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு ஃபென்சிங் மேலே ஏறுறேன்னா அவ்வளோதான் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே நான் விழுந்து வாரிடுவேன்னு சொல்லி பயந்துட்டாரு. அவ்வளோதாங்க, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பறிச்சாச்சு, பேக் பண்ண வேண்டியதுதான். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பெரியம்மா வீட்டுக்கு போய் கீ கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் இன்னைக்கு காமிச்ச ஃப்ரூட்ஸில் நீங்கள் எதை சாப்பிட்ருக்கீங்கன்றதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.